வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புத்த பகவானின் புனித சின்னங்களும் மேலும் சில முக்கிய தேரர்களின் புனித சின்னங்களும் சிரச வெசாக் வலயத்தில். திருக்கோயிலில் திடீர் சுகவீனமுற்ற 33 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. ஆளில்லா விமான தாக்குதல்களை பராக் ஒபாமா நியாயப்படுத்தியுள்ளார். இவை எமது தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகளுக்கு எமது அவதானம். புத்த பகவானின் பிறப்பு, ஞானமடைதல் மற்றும் பரிநிர்வாணம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்ற வெசாக் பூரணி தினம் என்றாகும். புத்த பெருமான் நேபாளத்தில் உள்ள லும்பினி என்னும் இடத்தில் இன்று போன்றதொரு பூரணி தினத்தில் பூவுலகில் அவதரித்தார். பிறந்த 7வது நாளில் அவர் தனது அன்னையை இழந்தார். தனது 29வது வயதில் அரச மாளிகையிலிருந்து தனது உதவியாளர்களுடன் வெளியேறிய இளவரசர் சித்தார்த்தர் 4 காட்சிகளை பார்த்து மனம் நெகிழ்ந்தார். இது போன்றதொரு வெசாக் பூரணி தினத்திலேயே புத்த பெருமான் ஞானமடைந்தார். புத்த பெருமான் இலங்கைக்கு 3வது தடவையாக வெசாக் பௌர்ணமி தினத்தன்று விஜயம் செய்ததாக நாட்டின் பௌத்த மக்கள் நம்புகின்றனர். ஆதலால் இந்த நாள் பௌத்த மக்களிடையே முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. புத்த பகவானின் புனித சின்னங்களும் மேலும் சில முக்கிய தேரர்களின் புனித சின்னங்களும் சிரச வெசாக் வலயம் நடைபெறவுள்ள வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மன்னிக்கவும். இந்த புனித சின்னங்கள் கொழும்பு பிரேப்ரூக் பிரேஸில் அமைந்துள்ள சிரச வெசாக் சிரச வலயத்தில் இன்று மாலை வழிபாட்டிற்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. புத்த பகவானின் புனித சின்னங்களையும் புத்த பகவானின் பிரதம சீடர்கள் உள்ளிட்ட 10 முக்கிய தேரர்களின் புனித சின்னங்களையும் ஒரே இடத்தில் வழிபடுவதற்கான அரிய வாய்ப்பு இன்று மாலை இலங்கை மக்களுக்கு கிட்ட உள்ளது. அத்துடன் சிரச வெசாக் வலயத்தில் இன்று மாலை 7 மணி முதல் ஸ்ரீ சித்தார்த்த கௌதம எனும் ஆன்மீக திரைப்படமும் காண்பிக்கப்பட உள்ளது. இன்றும் நாளையும் மறுதினமும் முன்னெடுக்கப்பட உள்ள சிரச வெசாக் வலயத்துக்கு வருகை தரும் மக்களுக்காக அன்னதான சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். විහාරස්ථානයට කැලණිය රාජමහා විහාරස්ථානයෙන් අනතුරු වහන්සේගේ හිසෙහි புனித சின்னங்களை தாங்கிய வாகன பவனி நேற்றைய தினம் கழனி ராஜமஹா விகாரை வந்தடைந்தது. කළ විශේෂ පීඨිකාවේ තැන්පත් කිරීමෙන් අනතුරු නවා වන්දනාමාන කරනවා. ඒ වගේම ලෞතර කැලණිය විහාරස්ථානයට පැමිණ புத்த பெருமானின் புனித சின்னங்கள் உள்ளிட்ட ஏனைய புனித சின்னங்களை வழிபடுவதற்காக இன்று காலை பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கழனி விகாரைக்கு வருகை தந்திருந்தனர். இதுவேளை புத்த பகவானின் பிரதம சீடர்களான செரியுத் மற்றும் முகுலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களும் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. இது தொடர்பில் இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரர் கருத்து வெளியிட்டார். இலங்கை மகாபோதி சங்கம் மற்றும் இலங்கை அரசாங்கம் ஆகியன விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க சாஞ்சி விகாரையிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட புத்த பகவானின் பிரதம சீடர்களின் புனித சின்னங்கள் இலங்கை மகாபோதி சங்கத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த புனித சின்னங்கள் மக்களின் வழிபாட்டிற்காக 24, 25, 26 தேதிகளில் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. எனவே உங்கள் அனைவரையும் சிரச வெசாக் வலயத்திற்கு நாம் அழைக்கின்றோம். வெசாக் பூரணையை முன்னிட்டு கொழும்பிலும் ஏனைய பிரதேசங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள அன்னதான சாலைகளை பரிசோதனைக்குட்படுத்துமாறு சுகாதார அமைச்சு சுகாதார அதிகாரிகளுக்கு சுற்று நிரூபம் ஒன்றை விடுத்துள்ளது. வெசாக் தினமான இன்று பெரும் எண்ணிக்கையிலான இடங்களில் அன்னதான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜாதிலக்க தெரிவித்தார்.
இந்த அன்னதான சாலைகளில் வழங்கப்படும் உணவு வகைகள் மக்களுக்கு ஏற்ற தரத்தில் காணப்படுகிறதா என்பதனை பரிசோதிப்பது சுகாதார அமைச்சின் பொறுப்பு எனவும் அமைச்சின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து சுகாதார பணிப்பாளர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் தமது பகுதிகளில் உள்ள அன்னதான சாலைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்னதான சாலைகளில் உணவு பரிமாறும் விதம், நேரை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் மற்றும் உணவு களஞ்சியப்படுத்தப்படும் விதம் என்பன தொடர்பில் இந்த பரிசோதனைகளின் போது கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் டாக்டர் நிஹால் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். வெசாக் பூரணையை முன்னிட்டு இன்று முதல் விசேட ரயில் மற்றும் பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பாணந்துறை தெற்கு, களுத்துறை, அலுத்கம மற்றும் வேங்கொடு ஆகிய பகுதிகளுக்கு இரவு வேளைகளில் விசேட ரயில் சேவைகள் நடத்தப்பட உள்ளன. வெசாக் அலங்கார பந்தல்களை பார்வையிடுவதற்காக கொழும்பு மாநகருக்கு வருகை தரும் மக்களின் நலன் கருதியே இந்த ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதனை தவிர கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஹட்டன் மற்றும் மாகு ஆகிய பகுதிகளுக்கும் விசேட ரயில் சேவைகள் நடத்தப்பட உள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் எல்.ஆர். ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் புனித நகருக்கு செல்லும் பக்தர்களின் நலன் கருதி கொழும்பில் இருந்து அனுராதபுரத்துக்கு பயணிக்கும் ரயில்களில் மேலதிக பெட்டிகளை இணைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட ரயில் சேவைகளை நாளை மறுதினம் வரை முன்னெடுக்க உள்ளதாகவும் ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் கூறியுள்ளார். இதேவேளை வெசாக் பூரணை முன்னிட்டு விசேட பஸ் சேவைகள் நடத்தப்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்துக்களும் பௌத்தர்களும் புனிதமாக போற்றும் வைகாசி விசாக பூரணி தினம் என்றாகும். முருகப்பெருமான் அவதரித்த திருநாளான இந்துக்கள் வைகாசி விசாக திருநாளை அனுஷ்டிக்கின்றார்கள். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் நடைபெறும் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பழனி முருகன் ஆலயத்தில் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வைகாசி விசாக திருவிழா ஆரம்பமாக இருந்தது. முக்கிய நிகழ்வான முத்துக்குமார சுவாமி தெய்வானை திருக்கல்யாணம் நேற்று மாலை நடைபெற்றது. வைகாசி விசாக தினமான இன்று முருகன் ஆலயங்களில் விசேட பூஜைகள் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அம்பாறை திருக்கோயில் பகுதியில் திடீரென சுகவீனமுற்ற 33 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருக்கோயில் மாவட்ட வைத்தியசாலையில் இன்று காலை அனுமதிக்கப்பட்டவர்களில் 12 சிறுவர்களும் 12 பெண்களும் அடங்கியுள்ளனர். இவர்கள் இன்று காலை உட்கொண்ட உணவு விஷமடைந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள ஒரு 3 வயது பிள்ளை மட்டும் கொஞ்சம் பேடாக இருந்தபடியாக அவங்கள வந்து இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆக்கிரமித்து ஆதரவு தேர்வு மற்றவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் இங்கே வச்சு மேனேஜ் பண்ணுறோம். அக்யூட் கண்டிஷனில் பேச ஒருவருமே இல்லை. அப்படி ஏதாவது நடந்தால் நாங்கள் அவங்கள மேனேஜ்மெண்ட்டுக்காக திரும்பி வெளியிடத்துக்கு மாற்ற வேண்டி இருக்கோம். மேலதிக விசாரணைகளை திருக்கோயில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி நகரில் தமது உடலில் தீ வைத்துக் கொண்ட பிக்கு இன்று முற்பகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பசுவதையை கண்டிப்பதாக தெரிவித்து குறித்த தேரர் தமது உடலில் தீ வைத்துக் கொண்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். எரிகாயங்களுக்கு இலக்கான பிக்கு தற்போது கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் களஞ்சிய சாலை ஒன்றில் இன்று அதிகாலை தீ பரவியமைக்கான காரணத்தை கண்டறியும் பரிசோதனைக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் பரவிய தீ பின்னர் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் CFS1 என்ற ஆடை களஞ்சிய சாலையிலேயே இன்று அதிகாலை தீ பரவியது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக 8 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தீயினால் களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவும் கடற்கரை போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்தன மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கு உரித்தான தாவரங்கள் மற்றும் உயிரினங்களை கடத்தற்காரர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கமைய புதிய சட்டங்களை வகுக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமினி விஜித் விஜயமுனிடி சோய்சா குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு உரித்தான உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்வதற்கு முயற்சித்த பலர் அண்மை காலமாக கைது செய்யப்பட்டிருந்தனர். ஒரு சிலர் வனஜீவராசிகள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்புடனும் இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. இலங்கையின் உயிர் பல்வகமை பாதுகாக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விரைவில் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனை தவிர தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் செயற்திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் காமினி விஜித் விஜயமுனிடி சோய்சா கூறியுள்ளார். இத்துடன் நமது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கு இடம்பெறும். முதல் மணித்தியால செய்திகள் 2:25 முதல் ஆரம்பமாகும். வணக்கம்.